யோகி பாபு ஒன்று அவரோட மான்கராத்தையில் வந்து அவர் பண்ண அந்த வவ்வால்ன்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. மலேசியா போகும்போது அதை பற்றி நிறைய பேசினாங்க. இந்த படத்தில் ஆக்சுவலாக யோகி பாபு அண்ணனுக்கு தான் 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது, இன்னொரு கிளைமேக்ஸ் நாங்கள் வைக்கல. அது வந்து நாங்கள் புடவை கடையில் புடவை எடுக்க போகும்போது அந்த ப்ரௌன் கவுனில் இருப்பேன் நான். அப்போ அந்த புடவை கடைக்கு அவரும் வந்திருப்பாரு. நம்ம கல்யாண புடவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் உள்ள வந்திருப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு எண்டிங் வச்சிருந்தோம், அது அப்புறமா எடுத்துட்டோம் இந்த எண்டிங். ஏன்னா இது ஒரு தொடர் கதையாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அங்கே என்னன்னா இவர் வெளியே நிற்பாரு, நான் வந்து டென்ஷனாக இவனை எப்படியாவது முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக உன்னை காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவரு நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ட்ரையல் ரூமுக்கு போகலாமா? ஓகே அப்படின்னு 2 பேரும் ட்ரையல் ரூமுக்குள்ள போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் வரும். நான் கதவை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடுவேன். வெளியே வந்தோன்னே இவர் அப்படியே ஸ்லோவா வெளியில வருவாரு. கண்ணுல தண்ணி ஊத்திட்டு இருக்கும். அப்ப அந்த புடவை கடைக்காரர் வந்து கேட்பாரு, சார் ஏதாவது பாக்குறீங்களா? பார்த்துட்டேன்டா. சார் வெரைட்டியா இருக்கு, இதுல என்னடா வெரைட்டி, இன்னும் ஒடுங்கடா அப்படின்னு ஸ்லோவா அப்படியே போயிடுவாரு. பட் டைரக்டர் சார் வந்து இல்ல அது ஒரு தொடர்கதையா இருந்தா நல்லா இருக்கும், அதனால அதை நான் விட்டுறேன், அது வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சார் இது நீங்க பார்க்க முடியாதுன்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.